ஹாய் ஒன். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல். ஸோ நானும் நேற்றே போட்டுட்டேன், எல்லாமே போட்டுட்டேன். 5 மார்க் 8 மார்க் மேப்பு டைம்லைன் 2 மார்க் எல்லாமே போட்டுட்டேன். இப்போது ஒரு ஐடியாலஜி, இப்போ 5 மார்க் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொன்னீங்க. நான் வந்து இப்போ ரிசர்ச் பண்ணி திரும்பவும் பார்த்தேன். ஒரு சில கொஸ்டின்ஸ் தேவை கிடையாது, சரிங்களா? ஆனால் ஒரு சில கொஸ்டின் ஆட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் வீடியோ ஃபார் 5 மார்க் அண்ட் 8 மார்க். 50 மார்க் எடுக்கணும் 5 மார்க்கில் அப்படின்னா கண்டிப்பாக இது நியூ வீடியோ, இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஏன் நியூ வீடியோனா 1 2 3 கொஸ்டின் சேர்த்திருக்கேன். இப்போ நேற்று வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதை மட்டும் படித்து போயிருங்க. இது நிறைய பேத்துக்கு மோஸ்ட்லாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கீழே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் கீழே அந்த லைக் கண்டிப்பாக ஒரு 25,000 லைக்காவது வரும்னு நான் நம்புகிறேன். அண்டு கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் யாருமே ஜாயின் பண்ண மாட்டேறீங்க. அப்டேட் வேணாமா? ஓகே சரி. சோஷியலில் ஹிஸ்ட்ரி ஃபிலிப்ஸ் வந்து 5 மார்க் கிடைக்கணும்னா நீ ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸு எல்லாத்துலேயுமே ஃபிலிப்ஸ் படிச்சு தான் ஆகணும். சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸில் ஒரு ஃபிலிப்ஸ் வந்துடுது. ஹிஸ்ட்ரிலையும் ஜாகிரஃபிலையும் ஒன்று ஹிஸ்ட்ரியில் 2 கேட்குறான், ஜாகிரஃபியில் 1 கேட்குறான். இல்லைனா ஜாகிரஃபியில் 2 கேட்குறான், ஹிஸ்ட்ரியில் 1 கேட்குறான். எப்படியோ எல்லாத்துலேயுமே வருது. ஃபிலிப்ஸை மட்டும் எல்லாத்துலேயும் படிச்சிரு, அப்போ தான் 5 மார்க் கிடைக்கும். ஃபிலிப்ஸ் மஸ்ட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்ப்பாங்க, அதனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஹிஸ்ட்ரியில் யூனிட் 1 ட்ரீட்டி ஆஃப் வேர்லெஸஸ் தைரியமாக இது படிக்கலாம். ஓகே, இந்த வருஷம் இதுதான் கேட்பாங்க. யூனிட் 2 ரைஸ் ஆஃப் ஹிட்லர் அண்ட் ரைஸ் அண்ட் க்ரோத் இன் அந்த பாலிட்டிக்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. எல்லாம் 5 பாயிண்ட் போதும். எவ்வளோ பாயிண்ட்டுன்னு கேட்டிங்க கிட்ட ஆன்சர் கீ முடிஞ்சால் நான் காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாம் 5 பாயிண்ட் போதும். மேக்ஸிமம் ஒரு 6 to 7. யூனிட் 3 வந்து வேர்ல்டு வார் எஃபெக்ட் 2, இது 8 மார்க்கில் இருக்குங்க. 8 மார்க்காக இருந்ததுன்னா 5 பாயிண்ட் எழுதுங்க, ஒரு 8 பாயிண்ட் எழுதுங்க. ஹெட்டிங் இருந்ததுன்னா ஹெட்டிங் போட்டு 3 பாயிண்ட் எழுதுங்க. யூஎன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டீஸ், ஸ்ட்ரக்சரில் ஒரு 3-4 பாயிண்ட்டு, ஆக்டிவிட்டீஸில் ஒரு 2 பாயிண்ட் போதும் 8 மார்க்கில். யூனிட் 5 19th century ரிஃபார்ம்ஸ் 5 பாயிண்ட்டு. 19th century ரிஃபார்மர்ஸ், இது 2 கன்ஃபியூஸ் ஆகிறீங்க, இது 8 மார்க். யூனிட் 6 அவுட் பிரேக் ஆஃப் வெள்ளூர் இந்த வருஷம் கண்டிப்பாக கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது, 1806. ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் சிவகங்கை, நான் நேற்று சொல்லலை, நோட் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். யூனிட் 7 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், அப்போ 1857 வேண்டாம் சார், வேண்டாம், போன வருஷம் கேட்டுட்டாங்க. அதே மாதிரி தான் கட்டபொம்மனும் கேட்டுட்டாங்க, அதனால தான் வேண்டாம்னா. நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகள் படிச்சுக்கோங்க. யூனிட் 8 காந்தி மாஸ் லீடர், காந்தி சிவில் டிசிப்ளின். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் 8 மார்க்கில் இந்த வருஷம் காந்தி வரப்போகுது, காந்தியை நோட் பண்ணி வச்சுக்கோ, ஹெட்டிங்னே வச்சுக்கோ, சப்பையான கொஸ்டின் படிச்சிடலாம். யூனிட் 9 சுதேசி மூமெண்ட்டும் இம்பார்ட்டன்ட் தான். ஹெட்டிங் இருக்கும், 3 ஹெட்டிங் இருக்கும், ஹெட்டிங் போட்டு ஒரு 3 பாயிண்ட். தமிழ் சிவில் டிசிப்ளின்ஸ் 8 மார்க்கில் அட்டம்ப்டில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. யூனிட் 10 தமிழ் ரெனின்சஸ் கேட்டதே கிடையாது, பட் கேட்கலாம். ஈவிஆர் பெரியார் ரிப்பீட்டு. ஓகே, ஹெட்டிங் போட் நல்லா நீட் எழுதுங்க. சிவிக்ஸில் ஹிஸ்ட்ரியில் மட்டும்தான் ஒரு மார்க் இருக்கும் நிறையா, ஆனால் நான் கொடுத்தது கம்மி தான். சிவிக்ஸில் மொத்தமாகவே 6-7 கொஸ்டின் தான். கான்ஸ்டியூஷனு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டிரெக்டிவ் பிரின்சிபல் டிஃப்ரென்ஸு, பிரைம் மினிஸ்டர், கவர்னர், சிஎம்ஏ, நான் அலைன்மெண்ட்டு, ஒரு லட்சம் ஒரு கொஸ்டின் தான். ஸோ யூனிட் 5 பிரிக்ஸு, இதை மட்டும் பார்த்தா போதுமான்னு கேட்டால் போதும். ஓகேவா? அடுத்தது எக்கனாமிக்ஸு, க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், அந்த டிஃப்ரென்ஸு, எக்கனாமிக் பாலிசிஸ் போதும். ஓகே, ஜிடிபி வராது, ஜிடிபி வந்து போன வருஷம் கேட்டுட்டாங்க. யூனிட் 2 வந்து எம்என்சி குளோபலைசேஷன், முடிஞ்சால் டபிள்யூஹெச்ஓவும் பார்த்துக்கோங்க, ஏன்னா அது ஈஸியான கொஸ்டின். யூனிட் 4 வந்து டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ், ஜிஎஸ்டி, ஈசி, பிளாக் மணி போன வருஷம் கேட்டாங்க, பட் இருந்தாலும் படிச்சுக்கோங்க. யூனிட் 5 இம்பார்ட்டன்ட் கேட்டஸ்டி ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் 5 பாயிண்ட். யூனிட் 3 கிரீன் ரெவல்யூஷன், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஜியாகிரபியில் ரிவர் கங்கா பேசின். யூனிட் 1 ரிவர்ஸ், நான் நேற்று ஹிமாலயா சொன்னேன், ஹிமாலயா வராது, கண்டிப்பாக வராது, போன வருஷம் கேட்டுருந்தாங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் ரிவர்ஸ். யூனிட் 2 சவுத் வெஸ்ட் மான்சூன் இம்பார்ட்டன்ட். ஃபாரஸ்ட் நேற்று சொல்ல ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஃபாரஸ்ட் ஈஸி. ஜேவியர் கேட்னு ஒரு கைட் இருக்குது, செம ஈஸியாக இருக்கும், அதில் படிச்சிங்கன்னா நீ படித்த மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு ஃபாரஸ்ட்டில் ரொம்ப நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபாரஸ்ட் என்னெல்லாம் ஃபாரஸ்ட் டைப்ஸு, அப்புறம் டிஸ்டன்ஸ், அந்த ஏரியா கவர் பண்ணுறது, அதுக்கப்புறம் எந்த ஏரியாவில் என்ன கிடைக்கும், அந்த ஃபாரஸ்ட்லேருந்து என்னென்ன ஃபாரஸ்ட், அந்த ஃபாரஸ்ட்லேருந்து என்னென்ன கிடைக்கும், ஒரு 2 பாயிண்ட். எங்கெல்லாம் இந்த ஃபாரஸ்ட் இருக்கும், எந்த ஊரில் இருக்கும், ஒரு 3 ஊர், அப்படி தான் எழுதணும். அடுத்து யூனிட் 3 டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ், ஏதாவது ஒரு 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் எழுதுங்களேன். நேச்சரு ஏதாவது ஒரு 3, நிறையா இருக்கும் புக்கிலெல்லாம், 3 எழுதுங்க. அலிவேல் சாயில்னால் அதுக்கு ஒரு 3 கேரக்டரிஸ்டிக்ஸு, பிளாக் சாயில்னால் அதுக்கு ஒரு 3, அந்த மாதிரி. மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட், எனி 5 சாயில்ஸ் போதும். மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் வந்து ஏதாவது 2 ப்ராஜெக்ட்டு, வாட் இஸ் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்டு படிச்சுட்டு அது டைப்ஸ் படிங்க. யூனிட் 5 சேலஞ்ச் இந்தியன் இண்டஸ்ட்ரி, காட்டன் டெக்ஸ்டைல் போன வருஷம் கேட்டாங்க, அதை எழுதலை. ஸோ நிறைய மாற்றங்கள் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அரமனைசேஷன் வராது, பட் படிச்சுட்டு ஈஸி தானே. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேட்டலைட்டில் 5 பாயிண்ட் போதும். டைப்ஸ் ஆஃப் ரோட்வே, கிளாசிஃபை ரோட்வே இம்பார்ட்டன்ட்ங்க. ரோட்வே NH44 இந்த மாதிரி நிறைய ரோட்வேஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 8 மார்க்கு. யூனிட் 6 பிளாட்டூ, ரிவர் காவேரி, சைக்ளோன்ஸ், இது எல்லாமே ஈஸி.
பிளான்டேஷன் ஃபார்மிங், டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். முடிஞ்சால் வாட்டர் ரிசோர்ஸ் பார்த்துக்கோங்க, முடியலன்னா பரவாயில்ல. டைம்லைன் வந்து 1920 முடி. இந்தியன் ஈவெண்ட்டும் பார்த்துக்கோங்க, வேர்ல்டு ஈவெண்ட்டும் பார்த்துக்கோங்க. இல்லை 2 கலந்து பார்த்தாலும் சரி. ஏன்னா அவங்க இந்தியன் ஈவெண்ட்டு வேர்ல்டு ஈவெண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணுறது கிடையாது. ஆனால் அதிகமாக இந்தியன் ஈவெண்ட்டு கேட்க தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீ வந்து இதில் ஒரு 5, இதில் ஒரு 5, இதில் ஒரு 5 பார்த்துக்க. அடுத்த மேப்பு வந்து நேற்றே கொடுத்துட்டேன். நேற்று வீடியோ போய் பாருங்கள். வேர்ல்டு மேப்னா யூனிட் 1, 3, இந்தியா மேப்னா யூனிட் 8. நான் நேற்றே கொடுத்துட்டு அந்த மேப் மட்டும் படித்தா போதும். 8 மார்க் மேப்பு. 8 மார்க்கில் மேப் வந்து யூனிட் 1 to 5 புக் பேக்கில் இருக்க மேப்பெல்லாம் படிச்சுட்டு ஜாகிரஃபியில் சொல்கிறேன். ஜாகிரஃபியில் ஓகேவா? ஜாகிரஃபியில் ஓகே. புக்கினில் வந்து நான் கொடுப்பேன். நான் மேப்புக்குன்னு ஒரு பிடிஎஃப் வச்சுருக்கிறேன். நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இருந்தாலும் அந்த பிடிஎஃப் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணுறேன். 1 ஷாட் வீடியோ போகிறோம். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பார்த்துட்டிங்கன்னா 13 மார்க் மேப் படிச்சிடலாம். ஓகே. ஸோ இப்போ 8 மார்க்குன்னு ஆல்ரெடி உங்களுக்கு அதிலே சொல்லிட்டேன். ஹிஸ்ட்ரியிலே சொல்லிட்டேன். ஹிஸ்ட்ரியில் தான் அதிகமாக 8 மார்க் வரும். ஜாகிரஃபியில் 8 மார்க் வருமானு கேட்டால் அட்டம்ப்டில் கிளாசிஃபை ரோட்வே கேட்டாங்க. 2023 பப்ளிக்கில் கூட பெனின்சுலர் ரிவர்னு என்னமோ கேட்டாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக கேட்பாங்கன்னு கேட்டால் கேட்க வாய்ப்பு இருக்குது. 8 மார்க்கில் மட்டும் ட்விஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு சேஃப்டிக்கு புக்கின். இந்த புக்கின் வந்து படிக்க முடியாத பசங்க படிக்க வேண்டாம். நல்லா சென்ட்டை படிக்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்தா போதும். யூனிட் 7ல் ஃபெயிலியர் ஆஃப் 1857 ஹோம் ரூல் மூமெண்ட் 4 பாயிண்ட். ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து உங்களுக்கு 2 மார்க்கில் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. யூனிட் 8ல் வந்து 2 மார்க்கில் இருக்குது. ஜாலியன்வாலா பேக் 4 பாயிண்ட் எழுதுங்க. கிலஃபட் மூமெண்ட் 4 பாயிண்ட். புக்கின்ல ப்ரோக்ராம் ஆஃப் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ஆல்ரெடி கேட்டது தான். இதெல்லாம் ஆல்ரெடி கேட்டது. வேலு நாச்சியார் அவங்களோடதையும் கேட்டது தான். அது வந்து ஈஸி. ஒரு 7 பாயிண்ட் 6 பாயிண்ட் எழுதுன போதும். யூனிட் 1 ஃபால் அவுட் ஆர் ஃபெயிலியர் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் கேட்க மாட்டாங்க. பட் ஒரு 7 பாயிண்ட் படித்து வச்சுக்கோங்க. நான் யாரை சொல்கிறேன்னா சென்ட்டை படிக்கணும்னு நினைக்கிறவங்க. ஃபர்தராக எது கேட்பாங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன் கேட்கலாம். அது 2 மார்க்லேயே இருக்குது. ஃபஸ்ட் லெசனில் காசஸ் இருக்குது. நீங்கள் ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷனில் ஒரு 5 பாயிண்ட் மேபி அது கேட்கலாம். அவ்வளோதாங்க. புக்கின் 8 மார்க். இதுக்கு மேலே வேறு எதுவும் கேட்குறக்கு வாய்ப்பு இல்லை. கேட்டாலுமே விட்டுருங்க. 6 சாய்ஸில் ஒன்று ஈஸியாக கேட்டால் ஒன்று கஷ்டமாக இருக்கலாம். இந்த வருஷம் 8 மார்க் நான் சொல்கிறது பெரியார் கேட்க வாய்ப்பு இருக்குது, காந்தி கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. 2 காந்தியில் ஏதோ ஒரு காந்தி வந்து தமிழ் சிவில் டிசிப்ளின்ஸ் வாய்ப்பு இருக்குது, ரோட்வேஸ் வாய்ப்பு இருக்குது, டிரான்ஸ்போர்ட் வாய்ப்பு இருக்குது, தமிழ்நாட்டில் டிரான்ஸ்போர்ட்ஸ் அது வாய்ப்பு இருக்குது. அதை விட்டிங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான். ராஜா ராமோன்றேன் 19th century ரிஃபார்மர்ஸ் அது கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அவுட் பிரேக் ஆஃப் வெள்ளூரே 8 மார்க்கில் கேட்கலாம். இல்லை ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் சிவகங்கையும் 8 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு சாதிகள் இருக்குது. வேர்ல்டு வார் எஃபெக்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூனியன் 8 மார்க் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் சாதிக்கூர் இருக்குது. ஏன் ட்ரீட்டி ஆஃப் வேர்லசிஸ் 8 மார்க்கில் ஒரு டைம் மிட்டமிளகெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி 8 மார்க்கில் இது கேட்பான்னு தெரிஞ்சால் நம்ம ஒரு 8 பாயிண்ட்டாக அதில் படிச்சுக்கணும். 8 பாயிண்ட் தேவைப்படும் அதுக்கு. ஸோ கட்டாயம் படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் 50 எடுத்துடலாம். 8 மார்க்கில் 8 × 2 16 எடுத்துடலாம். மேப்பில் ஒரு 8 மார்க் அண்ட் ஆல்சோ 8 மார்க் கொஸ்டினும் டீட்டெயில் எழுதிடலாம். தேங்க்யூ. அண்ட் மேப்புக்கு தனியாக வீடியோ போடும்போது பாருங்கள், கரெக்டாக சொல்கிறேன். ஏன்னா புக்கின் நிறையா இருக்குது. எது வேணாலும் ட்விஸ்ட் பண்ணுவாங்க மேப்பில், சென்ட்டை பிடிக்க முடியாமல் போயிடும். ஸோ அதனால் அதை நீங்கள் கரெக்டாக கவனிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு. அநேகமாக நைட்டு போடுவோன்னு நினைக்கிறேன் அந்த மேப்போட வீடியோ. போட்டேன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ. ஃபாலோ பண்ணுங்கள். சாரி, இந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். டிஸ்டிங்யூஷ் கீ ரீசன் வந்து நல்லா படிக்கக்கூடிய பசங்க மட்டும் படிங்க. நேற்றே நான் கொடுத்துட்டேன். அந்த கொஸ்டின்ஸ் படிச்சுக்கோங்க. நேற்றே அந்த வீடியோ போய் பாருங்கள். அண்ட் படிக்க முடியாத பசங்க வேண்டாம். டிஸ்டிங்யூஷ் கீ ரீசன் இல்லாமல் 10 எழுதிக்கலாம். ஃபில்லப்ஸு அண்ட் தியரி ஒரு 6 எழுதிடலாம். டைம் லைன் அண்ட் மேப்பு. ஸோ 8 9 ஆயிடுச்சு. அண்ட் ப்ளஸ் தியரி 7 எழுதிடலாம். பயப்படாதீங்க. நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். டிஸ்டிங்யூஷ் கீ ரீசன் வேண்டாம். நான் சொல்கிறது யாருக்குன்னா நல்லா படிக்கக்கூடிய பசங்களுக்கு ஓகே. ஆனால் படிக்க முடியாத பசங்களுக்கு வேண்டாம். சரிங்களா? தேங்க்யூ.